வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அடுத்த நாள் போடுங்க. வணக்கம், என் பேர் பிரபாகரன். இப்போ கோட்டடி முறையில் நெல் பிரித்து எடுத்துட்டாங்க. இது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎன்ஆர் இயற்கை வேளாண் பண்ணை நம்ம பண்ணேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருது தாலுக்கா மணக்குன்னம் கிராமத்தில் நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். அது பக்கத்தில் குறிச்சி கிராமத்தில் நம்ம வயல் இருக்குங்க. நம்ம 7 வருஷமா இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கோடை காலத்தில் 4 ரகம் பண்ணியிருந்தோம். விதை பரவலாக்கத்துக்காகவும் பொதுமக்கள் அரிசி கேட்குறாங்கிறத ஒரு 4 ரகம். என்னென்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா, 60ஆம் குருவை, கருங்குருவை, மைசூர் மல்லி மற்றும் பூங்கார் 4 ரகம் பண்ணியிருந்தோம். மைசூர் மல்லி மட்டும் அதிகமாக பண்ணியிருந்தோம். ஏன்னா அது வெள்ளை அரிசி, சாப்பாட்டுக்கு உகந்தது. அதனால் அது ஒரு 2 ஏக்கர் பண்ணியிருந்தோம். பாக்கி இந்த பூங்கார், 60ஆம் குருவை, கருங்குருவை இது 1 ஏக்கர் பண்ணியிருந்தோம் விதை பரவலாக்கத்துக்காக. இப்போ விதை பரவலாக்கத்துக்காக நம்ம கையால் அறுவடை பண்ணி கோட்டடி முறையில் பிரித்து எடுத்துட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கலப்பு இருக்காது, முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். மிஷின் விட்டு அறுத்தோம்னா கலப்பு வந்துடும், முளைப்பு திறன் அதிகமாக நல்லா இருக்காதுங்க. அதனால நம்ம இது போல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 6 வருஷமா நம்ம விதை பரவலாக்கம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சாகுபடி எப்படி பண்ணோன்னு பார்த்தோம்னா, நாத்தாங்கால் சீர் பண்ணுறப்பே வயலை ஏகத்துக்கு 2 சால் ஓட்டி போட்டுருவோம். பழஞ்சேறு முறைம்பாங்க. பழஞ்சேறு முறை பண்ணோம்னா பயிர் வச்ச உடனே பயிர் பச்சை எடுத்து வேர் பிடிச்சி சீக்கிரம் நல்லா பயிர் பிடிச்சி வரும். களை தொந்தரவு இருக்காது, இடுப்பொரு அதிகமாக கொடுக்கணும். அதை நம்ம பழஞ்சேறு பண்ணுறோம். நம்ம நாத்தாங்கல்லேருந்து வந்துடும். நாத்தாங்கலை பெரிய வண்டி வச்சு 2 சால் ஓட்டி போட்டோம். ஒரு 10 நாள் இடைவெளியில் அதுக்கப்புறம் திரும்ப கை வண்டி வச்சு 2 சால் ஓட்டணும். ஓட்டி மட்டம் பண்ணியாச்சு. நம்ம கையால் தான் பாரம்பரிய முறைப்படி சேத்துல தான் வேற விடுறது. சேத்துல வேற விட்டு கையால் பிரித்து நடுறது. ஏக்கருக்கு 12 கிலோ தான் நம்ம விதை விடுறோம். நம்ம கருங்குருவா பூங்காரெலாம் நம்ம விதைக்காக பண்ணதால கொஞ்சமாக பண்ணோம். அதெல்லாம் ஏக்கருக்கு அதெல்லாம் கிலோ 2 கிலோ வீதம் விதை விட்டு பிரித்து நட்டோம். நாத்தாங்கால சேவை விட்டுறப்பே தொழு உரம் கொடுத்துட்டோம். நம்மள்ட்ட 2 மாடு இருக்குங்க. நம்ம தொழு உரம் எடுத்து முன்னாடியே அடித்து வயலில் வச்சுக்கிட்டோம். நாத்தாங்க சேர் பண்ணுறப்ப வயலில் களைச்சி விட்டு சேர் பண்ணோம். அதனால இடுப்பொருள் அதிகமாக கொடுக்கல. மீன் அம்மியில் 1 முறை விட்டோம். சரி, நடவு வயல்ல என்ன முறைப்படி நடவு பண்ணீங்க? ஒற்றை நாட்டு முறையில தான் பண்ணோம். நாத்துக்கு நாத்து 3/4 அடியும், பட்டம் 1 அடியும் பண்ணோம். சரி, நடவு வயல்ல என்ன இடுபொருள் கொடுத்தீங்க? இடுப்பொருள் நம்ம அதிகமாக கொடுக்கறது கிடையாதுங்க ஐயா. மீன் அம்மியில் 1 நடை 2 நடை கொடுத்தோம் பாசன முறையில். அப்புறம் சாணத்தை கொண்டு சாணம், கோமியம், நாட்டு சக்கைதான் அமிர்த கரைசல் மாரி ரெடி பண்ணி அது வாரத்துக்கு 1 நடை வயலில் விட்டுருவாங்க ஐயா. மட வயலில் ஊற்றி விட்டுருவோம். சரி, இப்போ இடுபொருள் கொடுத்துட்டீங்க, கலை நிர்வாகத்துக்கு என்ன பண்ணீங்க? பழஞ்சேறு பண்ணனால அதிகமாக களை வராதுங்க. நம்ம கோணா வீட்டார் ஓட்டுறது கிடையாது, இந்த பக்கத்து ஓட்டல. ஏன்னா ஆள் கிடைக்க மாட்டாங்க. அது இல்லாமல் செலவுங்க அதிகமாக கூட போகுது. பழஞ்சேறு பண்ணால இது களை அதிகமாக இல்லை. அதனால ஆளை வச்சே எடுத்துட்டோம். 1 ஏக்கருக்கு 5 ஆள் தான் எடுத்தாங்க. அதிகமாக செலவு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இயற்கை விவசாயத்துல 7 வருஷமா சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. கோடையிலே 4 ரகம் போட்டு எடுத்துட்டு இருக்கீங்க, அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்போ பொதுவா இயற்கை விவசாயத்துல உங்களுக்கு செலவினங்கள் எப்படி இருக்கு? செலவினங்கள் கம்மி தாங்க ஐயா. நம்ம இடுப்பொருள் நம்ம வீட்டில் நம்மளே தயார் பண்ணிக்கிறோம். வெளில இருந்து வாங்கி பண்றது இல்லை. அதனால அந்த செலவுங்க கம்மி. நம்ம ரசாயன முறைனா எரு வாங்கிட்டு போடணும். இப்போ இந்த வருஷம் எரு விலை வேற ஏறிட்டு, ஆனால் பக்கத்தில் உள்ள விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க. ரொம்பவே ரசாயன விலை ஏறிவிட்டு வாங்கி அவங்களால போட முடியல. நம்மளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நம்மளே இடுப்பொருள் தயாரிக்கிறதுனால நம்ம எப்போதுமே நம்ம இடுப்பொருள் கொடுத்துக்கலாம். செலவும் கம்மி தாங்க இதில். சரிங்க, இப்போ செலவு கம்மிங்கிறீங்க. 7 வருஷமா தொடர்ந்து இயற்கை விவசாயத்துல பாரம்பரிய நெல் சாகுபடி பண்றீங்க. ஆமா, அரிசியா கொடுக்குறீங்க, விதநெல்லா கொடுக்குறீங்க. நான் நிறைய இடத்துல உங்களை பார்த்துருக்கேன். ஆமா ஐயா. லாபம் எப்படி இருக்கா சொல்லுங்க? லாபம் நல்லாவே இருக்குங்க ஐயா. நம்ம அரிசியா கொடுக்கறதுனால 1 கிலோ 90 ரூபான்னு நம்ம அரிசியா கொடுக்குறோம். விதை நெல் 100 ரூபா 130 அந்த ரேஞ்சில் கொடுக்குறோம். அதனால நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுதுங்க. ஆக இயற்கை விவசாயத்துல
பாரம்பரிய நெல் வந்து உங்களுக்கு லாபகரமா இருக்குங்கிறீங்க. நல்ல லாபகரமா தாங்க ஐயா இருக்கு. சரி. இப்போ வந்து உங்களுடைய தொடர்பு என்ன சொல்லிடுங்க. என்னோட கைபேசி நம்பர் 96 59 93 55 06. நன்றி, வணக்கம்.